Now we are going to see the urgent cases of nuisance or apprehended danger. தொல்லை அல்லது எதிர்பார்க்கப்படுகிற அபாயம். இது போன்ற அவசர சூழ்நிலைகளை குறித்து அண்டர் செக்ஷன் 144 நம்ம பார்க்க போகிறோம். தொல்லை அல்லது எதிர்பார்க்கப்படுகிற அபாயம் ஆகிய அவசர நிலைகளில் உத்தரவு பிறப்பிப்பதற்கான அதிகாரம். Power to issue order in urgent cases of nuisance or apprehended danger. இந்த 144 யார் போடுவாங்க அதை நாம பார்க்கணும். 144 பொறுத்தவரை ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், ஐ மீன் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது ஒரு டிஆர்ஓ, ஆர்டிஓ அல்லது ஒரு தாசில்தார், இவங்க யாருமே இல்லை அந்த சூழ்நிலையில, அந்த நேரத்துல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரேங்குக்கு குறையாத ஒரு அதிகாரி, இவங்க எல்லாம் இந்த 144 போட முடியும். இந்த 144 எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, 144 பொறுத்தவரை ஒரு சமூகத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் அல்லது அந்த சமூகத்திற்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு யார் மூலமாகவோ, ஒரு குழு மூலமாகவோ அல்லது ஒரு அமைப்பு மூலமாகவோ, இரண்டு ரைவல் குரூப்ஸ் அவர்கள் மூலமாகவோ, ரெண்டு ரிலீஜியஸ் குள்ளோ, ரெண்டு மொழிகளுக்கிடையே இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் அவை சட்டம் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் இந்த 144 வந்து இன்வோக் பண்ணுவாங்க. இந்த 144 நம்ம பார்ப்பதற்கு முன்பாக ஒரு கேஸ் இன்றைய நாகை திருவள்ளுவன் 2013 வால்யூம் 2 CWC பேஜ் நம்பர் 523. இன்றைய நாகை திருவள்ளுவன் 2013 வால்யூம் 2 CWC பேஜ் நம்பர் 523. இந்த நாகை திருவள்ளுவன் என்பவர் ஒரு வழக்கு போடுறார். இந்த 144 போட்டிருக்காங்க, இது வந்து தவறான ஒரு விஷயம். இந்த 144 என்பது ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியல் அமைப்பு சட்டத்தன்மை அற்ற ஒரு நிலை, இது அரசியல் அமைப்பு அற்றது அப்படின்னு சொல்லி இவர் பிரேயர் கேட்கிறாங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 144 பார்த்தீங்கன்னா இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி உள்ள ஒரு சட்டப்பிரிவு தான். ஏன்னா 144 இல்லைன்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகவும் மேலோங்கி நிற்கும். அப்ப ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி இருக்காங்க, அந்த மாபை வந்து கட்டுப்படுத்தணும். இப்போ 144 போடுவது மிகவும் சரியானதான், அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் செயல்படுகிறது அப்படின்னு சொன்ன வழக்கு நாகை திருவள்ளுவன் 2013 வால்யூம் 2 CWC பேஜ் நம்பர் 523. இந்த 144 எந்த விதத்தில் நம்ம செயல்படுத்தலாம்? அர்ஜென்ட் ஆஃப் நியூசன்ஸ் இருக்கும் பட்சத்தில் அல்லது அப்ரஹென்ஷன் ஆஃப் டேஞ்சர் இருக்கும் பட்சத்தில். இப்ப யாருக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது? ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் எனி அதர் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கோ, ஒரு டிஆர்ஓ அல்லது ஆர்டிஓ, சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் மீன்ஸ் ஆர்டிஓ, அதாவது சப் கலெக்டர்னு சொல்லுவோம். உட்கோட்ட நடுவர் என்று தமிழில் சொல்வார்கள். சப் கலெக்டரை உட்கோட்ட நடுவர் அல்லது கோட்டாட்சியர். உட்கோட்ட நடுவர் என்றாலும் கோட்டாட்சியர் என்றாலும் சார் ஆட்சியர் என்றாலும் ஒண்ணுதான், அவங்க தான் சப் கலெக்டர். எனி அதர் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கடைசியா கொண்டு வந்து அதை வச்சிருக்காங்க. எதுக்காகனா இவங்க 3 பேர் இல்லாத பட்சத்தில் அங்க இருக்கக்கூடிய தாசில்தார் அந்த உத்தரவு போடுவதற்கு அதிகாரம் உண்டு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இல்லை, ஒரு ஏடிஜே இல்லை, ஒரு சிஜேஎம் அல்லது ஏஎஸ்ஜே இல்லை, ஒரு சிஜேஎம். அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசி நம்ம படிக்கிறோம். டிஜே சில நேரங்கள்ல இல்லாத பட்சத்துல ஏடிஜே அந்த கோர்ட்டை பார்க்கலாம். அன்னைக்கான பெயில், அன்னைக்கான கேஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். ஏடிஜேவும் இல்லைன்னு சொன்னா ஏஎஸ்ஜே இருந்தாங்கன்னா அல்லது சிஜேஎம் இருந்தாங்கன்னா அவங்க பார்க்கலாம்.
அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 3 அது இன்டர்வியூல கேள்வி கேட்டிருக்காங்க சார். அதை போலதான் இந்த 144 பொறுத்தவரை ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சித் தலைவர் அல்லது ஒரு சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட், அதாவது சப் கலெக்டர், இந்த 2 பேர் இல்லைன்னா எனி அதர் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், வேற யாராவது நிர்வாகத்துறை நடுவராக வேற யாருன்னு பாருங்க. நிர்வாகத்துறை நடுவர் ரேங்க் பாத்தீங்கன்னா தாசில்தார்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப தாசில்தார் இந்த உத்தரவு போடுவதற்கு அதிகாரம் உண்டு. எதுக்காக அந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா, அண்டர் செக்ஷன் 144 பொறுத்தவரையும் for the immediate prevention of nuisance or apprehended danger, ஒரு மிகப்பெரிய அபாயம் ஏற்படுவதாக ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, ஒரு பயம், நியாயமான பயம் இருக்குது, அல்லது ஒரு பெரிய நியூசன்ஸ் ஏற்படுது, அந்த பொது தொல்லை அல்லது அச்சம் மூட்டுவதை தடுப்பதற்காக இந்த ஆர்டர் எழுத்துப்பூர்வமா இருக்க வேண்டுமா அல்லது வாய்மொழியாக இருக்க வேண்டுமா என்று சொன்னால் இந்த உத்தரவு எழுத்துப்பூர்வமாகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் 144 போட்ட உடனே சொல்லுவாங்க, 5 நபர்களோ அல்லது அதற்கு மேற்பட்டவர்களோ 5 or more persons பொது வீதியில் ஒன்றாக சேர்ந்து நடந்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொலைக்காட்சியின் வாயிலாக, ரேடியோவின் வாயிலாக அல்லது பத்திரிகையின் வாயிலாக அந்த உத்தரவு பொதுமக்களுக்கு பறைசாற்றப்படும், தெரிவிக்கப்படும். அப்ப அந்த உத்தரவு எப்படி இருக்கணும்? இந்த ஃபார்ம் ஆஃப் ரிட்டன், எழுத்து வடிவில் இருக்க வேண்டும். எது தொடர்பாக? ஒரு சட்டம் தொடர்பாக, இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அன் ஆக்ட் அல்லது இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அன் ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்து தொடர்பாக. சரி, இதுல வந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் போடுவதற்கு வாய்ப்பு உண்டுங்களா? கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. ஆர்டர் யாருக்கு எதிராக இருக்கும்? எனி இண்டிவிஜுவல், தனிப்பட்ட ஒரு நபருக்கு எதிராக இருக்கலாம், அல்லது குரூப் ஆஃப் பர்சன்ஸ் அவர்களுக்கு எதிராக இருக்கலாம், அல்லது பப்ளிக் பொதுமக்களுக்கு எதிராக இருக்கலாம். பொதுவா இந்த உத்தரவு ஒரு தனிப்பட்ட நபருக்கு எதிராக 144 போட முடியும். ஒரு குறிப்பிட்ட குழுக்களா இருக்கிறாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு குழுவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக ஒரு 144 போட முடியும். எகைன்ஸ்ட் பப்ளிக் எதிராகவும் பொதுமக்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் 144 போடப்படும். இந்த நாகை திருவள்ளுவன் வழக்கு 2013 வால்யூம் 2 CWC பேஜ் நம்பர் 523ல ஒண்டி வீரன் என்ற ஒரு சுதந்திர போராளி அவருடைய பிறந்த தினத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சென்று அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஏற்பட்ட பிறகு 144 போடுறாங்க. 144 போட்டது செல்லாதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க, அது அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லி டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி உள்ள ஒரு சட்ட பிரிவு தான் சொன்னதுதான் இந்த வழக்கு. அங்கே ஒரு குறிப்பிட்ட குழு, ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு எதிராக, அதே போல ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கு எதிராக, அல்லது ஒரு சோல் பர்சன் இருப்பாரு. இப்ப எக்ஸ்டர்ன்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க இல்லைங்களா, செக்ஷன் 10 SC/ST ஆக்ட், அதே எக்ஸ்டர்ன்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க இல்லைங்களா சிட்டி போலீஸ் ஆக்ட் 1888, ஒரு நபர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடாதுன்னு அவங்கள வெளியேற்றுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது மறைமுகமா பாருங்க, யோசித்து பாருங்க, அது 144 தான் அதனுடைய அர்த்தமே. நீங்க வெளியிலே வரக்கூடாது, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது. சரிங்க, அப்போ ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா அந்த ஆர்டர் எவ்வளவு நாள் அமலில் இருக்கும், நிலுவையில் இருக்கும், செயல்பாட்டில் இருக்கும்? 2 மாதங்கள் வரை செயல்பாட்டில் இருக்கும். 144 போட்டா 2 மாசம் முடிஞ்சு போச்சு, அதன் பிறகு என்ன சார் செய்ய முடியும்? மாநில அரசு நினைத்தால் மேலும் ஒரு 6 மாதம் நீட்டிக்கலாம். இப்போ சிட்டி போலீஸ் ஆக்ட்ல நம்ம பார்த்தோம். அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி, அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 4. ஒரு மீட்டிங் நடத்த ஒரு போலீஸ் கமிஷனர் என்ன பண்றாரு? தடை விதிச்சிட்டாரு. அப்ப அந்த தடை எவ்வளவு நாள் அமலில் இருக்கும்? 15 தினங்கள் வரை, 15 டேஸ் வரல இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த 15 டேஸ் என்ன ஆகும்? இயல்பாகவே அது முடிவுக்கு வந்துவிடும்.
அதை போலதான் இங்க ஒரு 144 போடுறாங்கன்னா 2 மாசம் நிலுவையில் இருக்கும். அது மட்டுமல்ல, மாநில அரசு நினைச்சா 6 மாசம் வரலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்ப டோட்டலி பாத்தீங்கன்னா 8 மாசம் வரலையும் நீட்டிக்கும். ஒரு ஆர்டினன்ஸ் போடுறாங்க. ஒரு ஆர்டினன்ஸ் வந்து அதிகபட்சம் எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு அவசர சட்டம் அண்டர் ஆர்டிகல் 1, 2, 3 ஆர்டினன்ஸ். ஒரு அவசர சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்து அல்லது உறுப்பு. அதுல அண்டர் ஆர்டிகல் 1, 2, 3 எவ்வளவு நாள் வரை அது நீட்டிக்கும், நிலுவையில் இருக்கும், இன் ஃபோர்ஸ்ல வந்து ஒரு ஆர்டினன்ஸ் எவ்வளவு நாள் வரலையும் இருக்கும்? ஆர்டினன்ஸ் வந்து 6 months 6 weeks இருக்கும் சார். ஆனா வந்து அதை வந்து பிரசிடென்ட் அப்ரூவல் கொடுக்கலைன்னா 6 months 6 weeks முடிச்சோடனே அந்த ஆர்டினன்ஸ் அப்படியே எக்ஸ்பயர் ஆயிரும். இன்கேஸ் வந்து அதை வந்து ஒரு ஆக்டா பாஸ் பண்ணாங்கன்னா பிரசிடென்ட் அப்ரூவலோட அது வந்து ஆக்டா கன்வெர்ட் ஆகும் சார். தே கேன் மாடிஃபை எது இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஆர்டினன்ஸை. ஓகே ஓகே, தேங்க்யூ. ரைட். அதை போலதான் இங்கே ஒரு 144 போட்டுட்டாங்க. கர்ஃபியூ எம்ப்ளாய் பண்றாங்க, ஒரு ஊரடங்க வந்து கையாளுறாங்க. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அது 2 மாத காலம் நிலுவையில் இருக்கும். ஆனா மாநில அரசு நினைக்கிறாங்க இது கட்டுக்கடங்காது போல இருக்கு, அப்ப நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கம் நினைத்தால் 6 மாதங்கள் வரை நீட்டிக்கலாம். சரிங்க, இதுல வந்து இந்த உத்தரவு 144 போட்ட பிறகு அதுல ஏதாவது மாடிஃபை பண்ண முடியுமா? கண்டிப்பா மாடிஃபை பண்ணலாம். ஆல்டரேஷன் ஏதாவது பண்ண முடியுமா? ஆல்டர் பண்ணலாம். இதுல மற்றவங்களுடைய கருத்துக்களை கேட்கணுமா? கண்டிப்பா கேட்கலாம். இப்ப மாநில அரசாங்கம் என்ன பண்ணாங்க? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு கருத்து கேட்டாங்களா இல்லைங்களா? இப்ப அந்த 144ல மாடிஃபை பண்ணிருக்காங்களா, ஆல்டர் பண்ணிருக்காங்களா இல்லைங்களா? காலையில 6 to 10 வரல நீங்க போயிட்டு அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக்கலாம் சொல்றாங்களா இல்லைங்களா? இதையெல்லாம் செய்யலாம். 145 போடுறாங்க, ஒரு மனுஷனுடைய தனி மனிதனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேஷன் பண்ணுமா? அப்படி வயலேஷன் பண்ணா நம்ம அப்பீல் போக முடியுமா? ரிவிஷன் போக முடியுமா? ஆனால் இந்த 144 மூலமாக ஒரு தனி மனிதனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆனா ரிட் அப்ளிகேஷன் கேன் பி ஃபைல். அதை சொன்ன வழக்கு. ஏன்னா தனிப்பட்ட ஒரு நபருக்கு எதிராகவும் 144 போடலாம், ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸுக்கு எதிராகவும் 144 போடலாம், அல்லது பப்ளிக் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் சேர்ந்து 144 போடலாம். அப்ப 144 போட்டாங்கன்னா ரிட் வந்து we can be filed. லோக் அதாலத்துல ஒரு கேஸ் முடிக்கிறீங்க, அப்பீல் போக முடியுமா? ரிவிஷன் போக முடியுமா? அண்டர் செக்ஷன் 19ல நீங்க என்ன பண்றாங்க? அந்த பெட்டிஷனை கொண்டு வராங்க, லோக் அதாலத்துக்கு ரெஃபர் பண்றாங்க. சிபிஸ்ல 89 அதை பற்றி சொல்கிறது. சிஆர்பிஸ்ல ஆர்டர் 21 சாப்டர் நம்பர் 21 கேபிட்டல் ஏல சொல்றாங்க 265 ஏல இருந்து எல் வரலையும் முடியுது. இதெல்லாம் எதுக்கு? பியாண்ட் த கோர்ட் செட்டில்மெண்ட் பார்ட்டிஸ் வந்து they would have been settled the matter between themselves. அதற்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட்லயும் அதுதான் இருக்கு. அதனுடைய மோட்டோவே அதுதான். ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட் வந்ததுக்கான நோக்கமே அதுதான். அப்ப செக்ஷன் 19ல நீங்க என்ன பண்றீங்க? லோக் அதாலத்துல போயிட்டு செட்டில்மெண்ட் ஆகுறீங்க. அப்ப லோக் அதாலத்துல ஒரு அவார்டு பாஸ் ஆகுது. அந்த அவார்டு வந்து if the award is passed before லோக் அதாலத்னா அது வந்து it is not adequate to the victim. அப்படி விக்டிம் வந்து இது எனக்கு போதுமானதா இல்ல அப்படின்னு சொல்லி கருதுறாருன்னா அவர் என்ன செய்யலாம்? அப்பீல் போக முடியாது, ரிவிஷன் போக முடியாது. அப்ப என்ன சார் போகலாம்? ரிட் போடலாம். அதே விஷயம் தான் இங்கேயும் சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 144ல வந்து ஒரு நபர் வந்து அக்ரிவ் பர்சன் ஆயிட்டார், ஐ மீன் விக்டிம் ஆயிட்டார். இப்ப அவர் என்ன செய்யலாம்? ரிட் அப்ளிகேஷன் போடலாம். இன்றைய குலாம் அப்பாஸ் ஏஐஆர் 1991 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2198. குலாம் அப்பாஸ் ஏஐஆர் 1991 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2198. சரிங்க, ஒரு 144 போட்டுட்டாங்க. ஆனா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, 2 நாள் இல்ல நேத்துன்னு நினைக்கிறேன், ஒரு கோயில் திருவிழா நடந்தது. அந்த திருவிழாவுக்கு மாநில அரசாங்கம் அனுமதி அளித்தது. அதையும் டிவில காட்டினாங்க பாருங்க, எல்லா சேனல்லையும்.
சத்தியம் தொலைக்காட்சியிலிருந்து பாலிமர், வின் டிவி, ஜெயா டிவி, சன் டிவி, ராஜ் டிவி எல்லாத்துலயும் காட்டினாங்க. இது எதுக்காகன்னா, ஒரு கஸ்டமரி ரைட் ஆஃப் எ கம்யூனிட்டி should not be disturbed. 144 போட்டீங்க, எங்க குல வழக்கப்படி நாங்க இப்படிதான் பண்றோம், ஒரு விழா நடத்துறாங்க, 144 வந்து அமல்ல இருக்குதுன்றதுனால விழா நடத்தக்கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது, இது வந்து எங்களுடைய கஸ்டமரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்க முடியும். இந்த 144ல இதுதான் சார் விஷயம். 144 பொறுத்தவரை சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, ஒரு மாவட்ட நடுவர் அல்லது உட்கோட்ட நடுவர் அல்லது மாநில அரசால் இதற்காக சிறப்பான வகையில் அதிகாரம் அளிக்கப்பட்ட வேற எந்த நிர்வாகத்துறை நடுவருடைய கருத்தின்படி இந்த பிரிவின் கீழ் வந்து எந்த நடவடிக்கை வேணாலும் மேற்கொள்ளலாம். அதுக்கு போதுமான காரணம் இருக்க வேண்டும், உடனடியான ஒரு தடை இருக்க வேண்டும், அல்லது விரைவான ஒரு பரிகாரம் இருக்க வேண்டும். அது எப்படின்னா விரும்பத்தக்க வகையில் இருக்கணும். ஒரு கலெக்டர் நினைக்கிறார் வேற வழியே இல்ல 144 போட்டுதான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா போடணும், அதுல மாற்றமே கிடையாது. அது எழுத்துப்பூர்வமாகத்தான் இருக்க வேண்டும், அல்லது ஒரு சொத்தை பொறுத்தும் குறிப்பிட்டு இருக்க வேண்டும், ஒரு செயலை வந்து செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அந்த உத்தரவில் அந்த குறிப்பிட்ட உத்தரவை யார் பெற்றுக்கொள்கிறாரோ, யாருக்கு எதிராக உத்தரவிடப்படுகிறதோ, அந்த சட்டப்பூர்வ வேலை செய்து வருகிற யாருக்கும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது, எந்த ஒரு கேடையும் செய்யக்கூடாது, மனித உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஒரு ஆரோக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஒரு பாதுகாப்பிற்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஒரு பொது அமைதிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஒரு ரயட் ஏற்படக்கூடாது, ஒரு அஃப்ரே ஏற்படக்கூடாது, அல்லது யாராவது அசால்ட் பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு காரணங்கள், இது போன்ற விஷயங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது. அதே மீறி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு மாவட்ட நடுவரோ அல்லது உட்கோட்ட நடுவரோ அல்லது ஒரு தாசில்தாரோ நினைக்கும் பட்சத்தில் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணலாம். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, இந்த பிரிவுல வந்து என்ன ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்களோ அது நெருக்கடி நிலையா இருந்தாலும் சரி, அல்லது யாருக்கு எதிரான ஒரு ஆர்டராக இருந்தாலும் சரி, முன்னறிவிப்பு பண்ணணும். இதுதான் சப்செக்ஷன் 2. 144 போட்டுட்டா யாரும் வரக்கூடாது, 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு தெருவில் நடமாடக்கூடாது, இது மாநில அரசினுடைய உத்தரவு, மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவு, சப் கலெக்டருடைய உத்தரவு அல்லது தாசில்தாருடைய உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும். அந்த அறிவிப்பு உரிய காலத்திற்குள் சார்பு செய்ய வேண்டும். தனி மனுஷனுக்கு எதிர்ப்பா இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து சம்மன் மாதிரி கொடுத்தணும் அந்த ஆர்டரை, அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எதிர்ப்பா கண்டிப்பா கொடுக்கணும். யார் லீடரா அந்த லீடர், யார் செக்ரட்டரி, யார் ட்ரெஷரர், யார் வந்து அடா கமிட்டி மெம்பர்ஸ், யார் போர்ட்போலியோ மெம்பர்ஸ், அவங்களுக்கு அந்த உத்தரவை கொடுத்து விடுவார்கள். அதுல காலதாமதமே இருக்காது. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, இந்த 144 படி ஒரு ஆர்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கோ அல்லது ஒரு பகுதியில் குடியிருக்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் யார் குடியிருக்கிறார்களோ அவர்களுக்கோ, அந்த பகுதியில் அடிக்கடி யார் வந்து போறாரோ அல்லது பார்க்கிறாரோ அவர்களுக்கு, சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அடிக்கடி வந்து போயிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, யார் இவர் வந்து அடிக்கடி வந்துட்டு போறாரு வராரு, இவர் மூலம் வந்து பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி வந்து மீட்டிங் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, கேன்வாஸ் பண்ணுவாங்க. அப்ப அவர்களால் ஏதேனும் பிரச்சனை வருமா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடம் அல்லது அடிக்கடி வந்து போகிற அல்லது பார்க்க வருகிற பொதுமக்களுக்கு பொதுவாக இதை குறிப்பாக அனுப்பணும். இந்த ஆள் வந்துட்டு போயிட்டே இருக்காரு, அடிக்கடி பிரெயின் வாஷ் பண்றாரு, ஒரு நோட்டீஸ் கொடுத்து பொதுக்கூட்டம் மாதிரி போடுறாரு, அங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மக்களை திரட்டி, இளைஞர்களை திரட்டி வந்து பேசுறாரு, இவரால ஏதாவது பிரச்சனை அப்படி சூழல் இருக்கு, போதுமான காரணம் இருக்கும் பட்சத்தில் அந்த நபர் அடிக்கடி வந்து போகிற அந்த நபருக்கு என்ன பண்ணணும், அந்த நோட்டீஸ் கொடுக்கணும், அந்த ஆர்டரை கொடுத்தாங்க போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப அந்த ஆர்டர் எவ்வளவு நாள் நிலுவையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் செக்ஷன் 144 சப்செக்ஷன் 4 படி 2 மாதங்கள் வரை அது ஆளில் இருக்கும். It will be enforced only for 2 months தான். ஆனா
மனித உயிருக்கோ ஒரு ஆரோக்கியத்திற்கோ ஏதேனும் ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப அவற்றை தடுப்பதற்காக அல்லது கலவரம் யாராவது செய்யறாங்க, கலகம் செய்யறாங்க, அதை தடுப்பதற்காக, அல்லது சச்சரவு அப்புறம் யாராவது பண்றாங்க, அதை தடுப்பதற்காக, இது எல்லாம் அவசியம் சொல்லி ஒரு மாநில அரசாங்கம் நினைக்குமே. ஆனால் அப்படி மாநில அரசாங்கம் அந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்க, அந்த நேரத்துல அந்த அறிவிப்பு மூலமாக இந்த பிரிவின்படி நடுவரால் பிறப்பிக்கப்பட்ட எந்த ஒரு கட்டளையானாலும் சரி, மாநில அரசுடைய அந்த தேதி 2 மாதம் அப்படி ஏற்கனவே வந்து ஒரு சப் கலெக்டர் 2 மாசம் செல்லுன்னு சொல்றேன். அந்த தேதி இருக்கோ அதுல இருந்து 6 மாசம் வரை அண்டர் செக்ஷன் 145. 145 பொறுத்தவரை disputes as to immovable property, அசையா பொருள் பற்றிய தகராறுகள். அண்டர் செக்ஷன் 145 நிலம் அல்லது நீர் சம்பந்தப்பட்ட தகராறுகள் ஒரு அமைதி குலைவை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது என்ன நடைமுறையை நாம் பின்பற்ற வேண்டும்? ஒரு சிவில் டிஸ்பியூட் வருது, பொதுவாகவே சிவில் டிஸ்பியூட் இருக்குன்னு சொன்னா, மணி டிஸ்பியூட் இருக்குதுன்னு சொன்னா, போலீஸ் வந்து shall not be interfered in it. ஒரு பணம் சம்பந்தமான வழக்கோ அல்லது ஒரு சிவில் சம்பந்தமான வழக்கோ இருக்கும் பட்சத்தில் காவல்துறையினர் அதில் தலையீடு செய்ய முடியாது. ஆனா தொடர்ந்து 2 நிலத்துக்காரங்க சண்டை போட்டுட்டே இருக்காங்க, அல்லது 2 ஊர்க்காரங்க பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. இது எங்களுக்கு பொதுவான கிணறு, பொதுவான குளம், பொதுவான ஏரி, பொதுவான வாய்க்கால், இதுல இருந்து வரக்கூடிய தண்ணியை நாங்களும் வந்து பயன்படுத்துவோம், இரிகேஷனுக்கு நீர் பாய்ச்சுவதற்கு, நீர் பாசனத்துக்கு பயன்படுத்துவோம், குடி தண்ணீருக்கு பயன்படுத்துறோம், இது அந்த ஊர்க்காரங்க தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஏற்படுது. அல்லது 2 நிலத்துக்காரங்க ஒரு பிரச்சனை ஏற்படுறாங்க, தொடர்ந்து பிரச்சனையா இருக்கு. போலீஸும் எத்தனையோ முறை வந்து என்ன பண்ணுவாங்க, சமாதானம் பண்ணி பாக்குறாங்க, இவங்க அடங்குற மாதிரி தெரியல. அப்ப போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 145 போட்டுருவாங்க. 145 போட்டுட்டு அந்த எஃப்ஐஆர் அப்படியே என்ன பண்ணுவாங்க, தாசில்தாருக்கு அல்லது கலெக்டருக்கு அனுப்பிடுவாங்க, அல்லது சப் கலெக்டருக்கு அனுப்பிடுவாங்க. அப்ப அவங்க தான் அதை விசாரிப்பாங்க. இந்த 145 சிஆர்பிஸ்ல கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா அவங்க தான் விசாரிப்பாங்க. அவங்க விசாரித்து இந்த நிலம் அல்லது நீர் சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில், அதனுடைய எல்லைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, இதனால வந்து அமைதி குலை வந்து உண்டாக்கக்கூடியது, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில், அந்த வட்டார எல்லைக்குள் இருக்கக்கூடிய காவல் அலுவலர் வந்து அவருடைய அறிக்கையின் பேரில் தான், போலீஸ் ரிப்போர்ட் அதன்படி தான் இதை செயல்படுத்த முடியும். The procedure where dispute concerning land or water likely to cause breach of peace, நிலம் அல்லது நீர் தொடர்பாக அமைதி சீர்குலைவு ஏற்படும் விதமாக ஏதேனும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. இது யார் பாஸ் பண்ணுவாங்க? எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். அப்ப இந்த ஆர்டர் வந்து பாஸ் பண்றாங்கன்னு சொன்னா எது சம்பந்தமா இருக்கலாம்? லைக்லி டு காஸ் பிரீச் ஆஃப் பீஸ், அமைதி குலைவை, அமைதிக்கு வந்து ஒரு சீர்குலைவை ஏற்படுத்துவாங்க அநேகமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்துல இந்த உத்தரவு போடுவாங்க. இந்த உத்தரவு வந்து எழுத்துப்பூர்வமா இருக்கணும். அது மட்டுமல்ல, அங்க என்ன வழிகாட்டுதல், எதை ஃபாலோ பண்ண வேண்டும் என்று அந்த உத்தரவில் இருக்கும் என்று பார்த்தால், requiring the parties to attend the court. 145 போட்டிருக்கோம், நீங்க கோர்ட் போயிட்டு அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க, 2 பேரும் அந்த இடத்துக்கு போக கூடாது, அந்த நிலத்துல 2 பேருமே எதுவுமே பண்ணக்கூடாது, ஸ்டேட்டஸ் கோ அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, இது சம்பந்தமா நீங்க வந்து சிவில் கோர்ட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கலாம். பார்ட்டி வந்து அப்பியர் ஆயிட்டாங்க, அப்ப ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கலாம். இப்ப லேண்ட்னா என்ன, வாட்டர்னா என்ன? அப்ப பில்டிங்கோ, ஒரு மார்க்கெட்டோ, ஒரு ஃபிஷரி ரைட், அல்லது ஒரு கிராப்ஸ், அல்லது ரெண்ட், அல்லது ஒரு ப்ராஃபிட் ஃப்ரம் எ ப்ராப்பர்ட்டி, எனி ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே லேண்ட் என்ற வரையறைக்குள் வரும். அப்ப அந்த சர்வீஸ் ஆஃப் ஆர்டர் இன் வாட் மேனர், அந்த சம்மன் அந்த உத்தரவு எப்படி இருக்குன்னா ஒரு சம்மன் மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றாங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்டையும் பெருசிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ், ஹியரிங் த பார்ட்டிஸ், 2 தரப்பும் என்ன சொல்றாங்க அதையெல்லாம் கேட்க வேண்டும். ஆஃப்டர் ரெக்கார்டிங் த எவிடன்ஸ்,
பொசசிவ் ரைட் யாருக்கிட்ட இருக்கு அதை வந்து தீர்மானிக்கணும். சில நேரங்களில் பொசசிவ் ரைட் வந்து தீர்மானிக்க முடியல, கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிடலாம். அப்ப இந்த விசாரணை எப்ப முடிக்க முடியும்? 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோர்ஸ் மூலமா, இன் கேஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ஃபுல் ஆஃப் ரிமூவல் ஆஃப் த பர்சன், ஒரு ஆளை வந்து ஒரு இடத்துல நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, எக்ஸ்டர்ன்மெண்ட் ஆர்டர் ஒன்று போடுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கேயும் போடலாம். இவர் இருந்தால் இந்த இடத்துல வந்து எப்போ பார்த்தாலும் தண்ணி பிரச்சனையா வருது, எப்போ பார்த்தாலும் ஒரு நில சம்பந்தமான பிரச்சனையா வருது, அந்த நபர் அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போடலாம். அந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா 2 மாசம். அந்த விசாரணைக்கு முன்பாக இப்ப பொசசிவ் ரைட்டை பொறுத்தவரை ஒரு ஆளை ஒரு ஃபோர்ஸ் மூலமா ஒரு நிலத்திலிருந்து வெளியேற்றிட்டார். ஒரு ஆள் பலம், பண பலம், படைபலம் அல்லது அரசியல் பலம் உள்ள ஒரு நபர் திடீர்னு ஒரு இடத்தை வாங்குறாரு. அந்த இடத்துல இருக்கிற ஆளை வந்து அடிச்சு வெளியே ஏத்திட்டாரு. அவர் அந்த இடத்துல இருந்து எவிக்ட் பண்ணிட்டாரு. எவிக்ட் பண்ணிட்டு இந்த நிலம் இப்ப எனக்கு தான் சொந்தம், இந்த பிளாட் எனக்கு தான் சொந்தம், இந்த பில்டிங் எனக்கு தான் சொந்தம், இந்த நீர் எனக்கு தான் சொந்தம்னு சொல்றாரு. அப்ப எவிக்ட் ஆன அந்த நபர் என்ன செய்யலாம்? 2 மாதத்துக்கு முன்பு வரை இந்த இடத்தை ஏன் நான் தான் பயிர் செய்திருக்கேன், ஏன் கண்ட்ரோல்ல தான் இருந்தது, நான் தான் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க வந்து எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சமூக விரோதிகளை பயன்படுத்தி எங்களை அடிச்சு வந்து அந்த இடத்துல இருந்து வெளியேற்றிட்டாங்க, விரட்டிட்டாங்க. ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்கிறது 2 மாசம் முன்பு வரை இந்த இடத்த நாங்க தான் வந்து எங்க கண்ட்ரோல்ல தான் இருந்தது, எங்க பொசசிவ்ல தான் இருந்தது. அந்த பொசசிவ் ரைட் வந்து எங்ககிட்ட தான் இருந்தது. இவங்க தான் அடியாளை வச்சு எங்களை அடிச்சு வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இந்த 145 போடுறாங்கன்னு சொல்லி. அப்ப எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியல. எதிர்பார்த்தியும் சொல்றான், இல்ல இல்ல அவர் சொல்றது போய்ங்க, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் நாங்க தான், எங்க கிட்ட தான் இருக்கு அந்த இடம், பொசசிவ் ரைட் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டால கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன செய்யலாம்? அவரு நேரா சிவில் கோர்ட்டுக்கு போங்க, சிவில் சூட் போடுங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இது சம்பந்தமா சிவில் கேஸ் வந்து கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. அப்ப எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும்னா எடுக்க முடியாது. ஏற்கனவே 2 நிலத்துக்கான பிரச்சனை, ஒரு வாய்க்கா வரப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை அல்லது ஒரு நீர் சம்பந்தமான பிரச்சனை, இது சம்பந்தமா சிவில் கோர்ட்ல கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அப்ப எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் தலையிட்டு அவர் வந்து விசாரணை செய்ய முடியுமா? விசாரணை செய்ய முடியாது. இன்றைய ராஜாராமன் 2013 வால்யூம் 1 சிஎல்டி கிரிமினல் பேஜ் நம்பர் 411. ராஜாராமன் வழக்கில் தான் சொல்றாங்க. 2013 வால்யூம் 1 சிஎல்டி கிரிமினல் பேஜ் நம்பர் 413. சிவில் சூட் ஏற்கனவே பெண்டிங்ல இருக்குன்னா எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து அதுல தலையிடக்கூடாது. சரிங்க, இந்த 145 ஆர்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி தான் மீனாட்சி அம்மாள் வழக்கு. இது 2013 வால்யூம் 2 டிஎன்எல்ஆர் பேஜ் நம்பர் 508 விதின் பிரைட்ல மெட்ராஸ். இந்த 145க்கு தீசிஸ் எழுதிய வழக்கு இந்த வழக்கு தான். மீனாட்சி அம்மாள் 2013 வால்யூம் 2 டிஎன்எல்ஆர் பேஜ் நம்பர் 508 மெட்ராஸ். அப்ப அந்த 145 ப்ரொசீடிங்ஸ் எப்படின்னா அது குவாசி ஜுடிஷியல் தான், அது குவாசி அட்மினிஸ்ட்ரேஷன் தான். இதை சொன்ன வழக்கு தான் பாத்தி அம்மாள் 2013 வால்யூம் 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 162 மெட்ராஸ். அது வந்து குவாசி ஜுடிஷியல் தான். ஏன்னா எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வராங்கன்னு சொன்னாவே குவாசி தான். குவாசி மீன்ஸ் இன் அப்பியரன்ஸ் அலோன், சும்மா பார்த்தா தெரியும் அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அண்டர் செக்ஷன் 146 பவர் டு அட்டாச் ஆர் சப்ஜெக்ட் டு டிஸ்பியூட் ஆர் அப்பாயிண்ட், ஒரு ரிசீவர் அப்பாயிண்ட் பண்றது. தொடர்ந்து பிரச்சனை பட்டு இருக்குங்க, அப்ப அட்டாச் பண்ணலாம் அந்த டிஸ்பியூட் சம்பந்தமாக, அதை பொறுத்து. அல்லது ஒரு ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணலாம். இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி சில விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் இதையெல்லாம் சட்டப்படி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம். இந்த 145ல நேச்சர் ஆஃப் பொசஷன் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் பிசிக்கல் பொசஷன் அண்ட் ஈவன் ஏ டிஸ்பியூட் பிட்வீன் மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட். இந்த கேஸ்லாஸ் நிறைய கேஸ்லாஸ் நான் கொடுத்துட்டேன் 145. அதே போல 146 பவர் டு அட்டாச். இந்த 145க்கு மினிமம் ஒரு 10 ஜட்ஜ்மெண்டாவது நான் கொடுத்துருக்கேன். பேரலல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு, மகந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். பெண்டன்சியா ப்ரொசீடிங்ஸ் இருக்கு, சாத்ராம் பன்சால் வெர்சஸ் புலின் பெஹாரி சர்க்கார். அஃபிடவிட் ஓத் அதுக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன். சோட்டான் பிரசாத் சிங் வெர்சஸ் ஹரி துசாத். அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் மீண்டும் ஒரு தடவை சொல்லுமா சார்? 145க்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்களா? சைட்டேஷன்ஸ் மட்டும் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிடுங்க சார். சார் ரைட். இந்த 145க்கு நேச்சர் ஆஃப் பொசஷன் அதை சொன்ன தீர்ப்பு தாக்கூர் ஜெய்கிரிட் சிங்
தாக்கூர் ஜெய்கிரிட் சிங் வெர்சஸ் சோகன் ராஜ். தாக்கூர் ஜெய்கிரிட் சிங் வெர்சஸ் சோகன் ராஜ். 1959 Criminal Law Journal, page number 379. Thakur Jaykrit Singh versus Sohan Raj, 1959 Criminal Law Journal, page number 379. அடுத்தது இதனுடைய இன்டர்பிரேஷன், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி சொன்ன வழக்கு தான். அண்டர் செக்ஷன் 145 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, மே இன்க்ளூட் an application by the party dispossessed. R.H. Bhutani versus Mani J. Desai. R.H. Bhutani, B-H-U-T-A-N-I, R.H. Bhutani versus Mani J. Desai, AIR 1968 Supreme Court, page number 1414. R.H. Bhutani versus Mani, அவருடைய இனிஷியல் வந்து J. Desai, AIR 1968 Supreme Court, page number 1414. இந்த தேசாயின் வந்தவொடனே ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி இருக்கு. யாராவது சொல்ல முடியுங்களா? ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு சுந்தர்பாய் அம்பாலால் தேசாய், அது வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி 451க்கு, ரைட். அதே மாதிரி லேண்ட் அப்படின்னு சொன்னா ஸ்டாண்டிங் ட்ரீயும் அடங்கும். இதை சொன்ன வழக்கு சோட்டி CHOTI சோட்டி versus ஷராஃபத் அலி. லேண்ட் என்ற வார்த்தைக்குள் ட்ரீயும் ஸ்டாண்டிங் ட்ரீஸும் அடங்கும். இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் சோட்டி வர்சஸ் ஷராஃபத் அலி, 1975 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 1240, வித்தின் பிராக்கெட்ல ராஜஸ்தான். சோட்டி வர்சஸ் ஷராஃபத் அலி, 1975 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 1240, பேஜ் வித்தின் பிராக்கெட்ல ராஜஸ்தான். டிஸ்பொசஸ்டுன்னு வருது பாருங்க, அண்டர் செக்ஷன் 145 சப்செக்ஷன் 4ல ஒரு ஆளை வந்து அடிச்சு வெளியேற்றிட்டாங்க அந்த இடத்துல இருந்து. அப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி வரை அந்த இடம் என்கிட்ட தான் இருந்துச்சுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 144 சப்செக்ஷன் 4, சாரி 145 சப்செக்ஷன் 4ல சொல்றேன். அதை சொன்ன வழக்கு தான் அதே R.H. Bhutani versus Mani J. Desai தான். AIR 1968 Supreme Court, பேஜ் நம்பர் 1444. அதுக்கு அடுத்து ராங்ஃபுல்லி, அதை சொன்ன வழக்கு ராங்ஃபுல்லி அதுக்கு டிஃபைன் பண்றாங்க அண்டர் செக்ஷன் 145 சப்செக்ஷன் 4ல ருத்ரா சிங் வெர்சஸ் பிம்லா தேபி, தேவி கிடையாது தேபி, ருத்ரா சிங் RUDRA, ருத்ரா சிங் வெர்சஸ் பிம்லா BIMLA, பிம்லா தேபி DEBI, தேபி. ருத்ரா சிங் வெர்சஸ் பிம்லா தேபி, 1960 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 1477. ருத்ரா சிங் வெர்சஸ் பீம்லா தேவி, 1960 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 1477. இதனுடைய பிராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் வருது. அதை சொன்ன வழக்கு எல் தாமு சிங், DAMU தாமு சிங், எல் தாமு சிங் வெர்சஸ் IA சிங், இனிஷியல் பாருங்க, எல் தாமு சிங் வெர்சஸ் IA சிங், 1975 கிரிமினல் லா ஜர்னல், 1975 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 1088, வித்தின் பிராக்கெட்ல கவுஹாத்தின்னு போட்டுங்க. எல் தாமு சிங் வெர்சஸ் IA சிங், 1975 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 1088. அடுத்தது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் அத்தாரிட்டிஸ், இதை சொன்ன வழக்கு மிர்சா, MIRZA, மிர்சா வெர்சஸ் ஸ்டேட், 1979 வால்யூம் 2 கர்நாடகா லா ஜர்னல், பேஜ் நம்பர் 36. மிர்சா வெர்சஸ் ஸ்டேட், 1979 வால்யூம் 2 கர்நாடகா லா ஜர்னல், பேஜ் நம்பர் 36. அடுத்த கேஸ் வந்து, if the magistrate initiates the proceedings with the requisite satisfaction but omits to state the grounds of such satisfaction, and order will be defective, one, and its validity will have to be judged by the test of prejudice. இதை சொன்ன வழக்கு அமுல்யா ரேட்டன் ஹால்டர், அமுல்யா ரேட்டன் ஹால்டர், HALDER ஹால்டர் வெர்சஸ் பித்யா, DADYA, பித்யா பூஷன் நாஸ்கர், பித்யா, வித்யா கிடையாது, பித்யா BIAB வருது, BIDYA, பித்யா பூஷன், BHUSHAN பூஷன்
NASCAR, NASKAR, NASCAR. Amulya Ratan Halder, HALDER, Halder versus Bithya Bhushan NASCAR, 1979, volume 2, Calcutta Weekly Notes, page number 127. 1979, volume 2, Calcutta Weekly Notes, page number 127. Decision of competent court. Bipta versus Dwarka, BIPTA, Bipta. AB வருது அந்த BIPSTOP வருது அந்த P வருது. Bipta versus Dwarka, DWARKA, Dwarka. Bipta versus Dwarka, 1961, ALL, அதாவது அலகாபாத் லா ஜர்னல், ALL LJ லா ஜர்னல், பேஜ் நம்பர் 873. Bipta versus Dwarka, 1961, ALL லா ஜர்னல், பேஜ் நம்பர் 873. இந்த ஆர்டர் போடுறாங்க, இந்த ஆர்டர் எப்படி இருக்கணும்? ஸ்பீக்கிங் ஆர்டர் தான் இருக்கணும். 145 போட்டாங்கன்னா இதை சொன்ன வழக்கு மோட்டி, MOTI, மோட்டி வெர்சஸ் ஸ்டேட். மோத்தி, MOTI, மோட்டினா குஜராத் மொழியில முத்து என்று அர்த்தம். நரேந்திர மோடி சொல்றேன் இல்லைங்களா, மோடின்னு சொன்னா தமிழ்ல முத்து என்று அர்த்தம். மோட்டி வெர்சஸ் ஸ்டேட், 1976 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 1956, 1956, 1956. மோட்டி வெர்சஸ் ஸ்டேட், 1976 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 1956. வித்தின் பிராக்கெட்ல ஹெச்பின்னு போடுங்க. ஹெச்பின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட். பவர் டு அமெண்ட் பிரிலிமினரி ஆர்டர், முடியுமானா முடியும். லேக்ராஜ், LEKH, லேக்ராஜ் வெர்சஸ் அஃபீஸ் ரேஞ்ச், லேக்ராஜ் வெர்சஸ் அஃபீஸ் ரேஞ்ச், 1979 கிரிமினல் லா ஜர்னல், வித்தின் பிராக்கெட்ல JNK, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அர்த்தம், JNK, பேஜ் நம்பர் 63. லேக்ராஜ் வெர்சஸ் அஃபீஸ் ரேஞ்ச், RANGE, ரேஞ்ச், 1979 கிரிமினல் லா ஜர்னல், வித்தின் பிராக்கெட்ல JNK, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அர்த்தம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், பேஜ் நம்பர் 63. அஃபிடவிட் அல்லது ஓத் இதை எடுக்கணுமான்னு சொன்னா 145 have to be sworn and affirmed. This has therefore to be done according to the general provisions relating to affidavits. It is an essential characteristic of an affidavit that it should be made an oath or affirmation before a person having authority to administer the oath or affirmation. இதை சொன்ன வழக்கு சோட்டான் பிரசாத் சிங் versus ஹரி துசாத். சோட்டான் பிரசாத் சிங் versus ஹரி துசாத், 1979, volume 1, 1977, volume 1, SEC, page number 102. பிரசாத் சிங் versus ஹரி துசாத், 1977, volume 1, SEC, page number 102. அடுத்தது parallel proceedings எடுக்க முடியுமா? அதாவது initiation of a parallel proceedings under section 145 CRPC during pendency of a civil litigation involving the person of possession of the same party are not justified. இதை சொன்ன வழக்கு ராம் சுமர் பூரி, ராம் சுமர் பூரி மொஹந்த், ராம் சுமர் பூரி மொஹந்த் versus state of Uttar Pradesh. Ram Sumar Puri Mohant versus state of UP, Uttar Pradesh, 1985, volume 1, SEC, page number 427. 1985, volume 1, SEC, page number 427. Ram Sumar Puri Mohant versus state of Uttar Pradesh, page number 1985, volume 1, SEC, page number 427. Pendency of proceedings. அங்க parallel proceedings பார்த்தோம் நாம. ராம் சுமர் பூரி மொஹந்த் versus state of Uttar Pradesh, 1985, volume 1, SEC, page number 427. இது வந்து parallel proceedings. அதே pendency of proceedings இருக்குது. அப்ப pendency of the proceedings under section 145 of the Code of Criminal Procedure and Order, if any passed thereon does not in any way affect the title of the parties to the disputed premises through it affects the factum of possession. இதை சொன்ன வழக்கு சாதுராம் பன்சால், சாதுராம் பன்சால் versus புலின் பெஹாரி சர்க்கார். சாதுராம் பன்சால், சாதுராம் பன்சால், BANSAL, பன்சால் versus
புலின் PULIN புலின் பெஹாரி PEHARI புலின் பெஹாரி சர்க்கார் SARKAR சர்க்கார் 1984 வால்யூம் 3 SCC பேஜ் நம்பர் 410 1984 வால்யூம் 3 SCC பேஜ் நம்பர் 410 இது பெண்டன்சி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் பற்றி சொன்ன வழக்கு தான் இது. சாதுராம் பன்சால் வெர்சஸ் புலின் பெஹாரி சர்க்கார் 1984 வால்யூம் 3 SCC பேஜ் நம்பர் 410. Property placed custodial legislative order of magistrate or court. Custodial legislation சொல்லி 2020ல preliminary examல DJ preliminary examல கேள்வி கேட்டாங்க. Ownerless goods ன்னு அர்த்தம். அப்ப கஸ்டோடியா இருக்கு. ப்ராப்பர்ட்டி பிளேஸ் கஸ்டோடியா லெஜிஸ்லைட் ஆர்டர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் ஆர் கோர்ட் பாத்தீங்கன்னா எம் சித்திக் இதுல வந்து இந்த ஃபேக்ட் அப்படியே படிச்சிடறேன் சார், ஒரு 2 லைன்ல. ப்ராப்பர்ட்டி பிளேஸ்டு கஸ்டோடியா லெஜிஸ் வைட் ஆர்டர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் does not amount to a change in possession of property concerned as magistrate holds possession on behalf of party who is ultimately found entitled to possession thereof. Hence, in a suit for declaration of title to property filed when it stands attached under section 145 CRPC, it is not necessary to seek for the further relief of delivery of possession. It is not necessary to seek for the further relief of delivery of possession. இதை சொன்ன வழக்கு எம் சித்திக் வெர்சஸ் சுரேஷ் தாஸ் 2020 வால்யூம் 1 SCC பேஜ் நம்பர் 1. எம் சுரேஷ் வித்தின் பிராக்கெட்ல என்ன பொண்ணுன்னா ராம் ஜென்ம பூமி டெம்பிள் அயோத்தி வழக்கு இது. எம் சித்திக் வித்தின் பிராக்கெட்ல ராம் ஜென்ம பூமி டெம்பிள், இது 5 நீதிபதிகள் கொண்ட வழங்கிய தீர்ப்பு. இது ராம் ஜென்ம பூமி டெம்பிள் பக்கத்துல 5J போட்டுங்க. 5Jனா 5 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பு. எம் சித்திக் வித்தின் பிராக்கெட்ல ராம் ஜென்ம பூமி டெம்பிள் 5J வெர்சஸ் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க வெர்சஸ் சுரேஷ் தாஸ். எம் சித்திக் வித்தின் பிராக்கெட்ல ராம் ஜென் பூமி டெம்பிள் 5J பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றீங்க வெர்சஸ் சுரேஷ் தாஸ் DAS தாஸ் 2020 வால்யூம் 1 SCC பேஜ் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பேஜ் நம்பர் 1 இந்த கேஸ் தான், ராம் ஜென்ம பூமி கேஸ் தான். எம் சித்திக் வெர்சஸ் சுரேஷ் தாஸ் கேஸ் தான். இதுதான் 145ல உள்ள விஷயங்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கேசஸ் இருக்கு. இந்த 145 பாத்தீங்கன்னா ஏறக்குறைய என்கிட்ட ஒரு 30 கேஸ் மேல இருக்கு சார். என்கிட்ட 30-40 கேஸ் கிட்ட இருக்கு. இதையெல்லாம் கொடுத்தா தாங்க முடியாது உங்களால. 40 கேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ் தான் உங்களுக்கு தெரிந்துக்கு. ஏன்னா 145 போட்டுட்டாங்கன்னா 145 சம்பந்தமா நாம போலீஸ் ஸ்டேஷன் போவோம். நில பிரச்சனை பார்ட்டி நம்மளை கூப்பிடுவோம். நம்ம சிவில் கேஸ் பார்த்துட்டு இருப்போம். சார் என்ன சார் அடிக்கடி பிரச்சனை பண்றா சார், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா சார், எதிர் பார்ட்டி நீங்க வாங்க சார்னு சொல்லுவோம். அப்ப போலீஸ் அதை விசாரிப்பாங்க. அப்போ போலீஸ் விசாரிக்கிறப்ப நாம சொல்லணும் சார் 145 வந்து நீங்க வேணா எஃப்ஐஆர் போட்டு வேணா தாசில்தாருக்கு அனுப்புங்க. 145 வந்து ஒரு ரிப்போர்ட் நீங்க எஃப்ஐஆர் கூட போட்டதாலும் ஒரு ரிப்போர்ட் பண்ணி தாசில்தாருக்கு அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு இந்த பண்ணையில எல்லாம் வேலை செய்வாங்க பாருங்க, பணியாட்கள் அல்லது பாண்டட் லேபர்ஸ் இருப்பாங்க. அது அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா அந்த பார்ட்டர் சிஸ்டம்லாம் இருக்கு, பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவோம். நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு நெல் விளையுதுன்னா அந்த நெல்லை எடுத்துட்டு போயிட்டு நம்ம கொடுத்துட்டு ஒரு கடைக்காரங்கிட்ட நம்ம அரிசி உப்பு மிளகாய் எது வேணாலும் வாங்கணும். ஏன்னா பண்டங்களை இந்த ஒரு பண்டத்தை கொடுத்துட்டு இன்னொரு பண்டத்தை வாங்குறது, இதுதான் பார்ட்டர் சிஸ்டம், பண்ட மாற்று முறை இருந்தது. அதே மாதிரி தான் நீங்க மேற்கத்திய கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா கருப்பின மக்கள்களை என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிட்டு போயிட்டு சேல் பண்ணுவாங்க. பண்டம் மாற்றுவதை போல அவங்களையும் மாற்றுவாங்க. இது அப்படியே இங்க வந்தீங்கன்னா சமஸ்தானங்கள் நம்ம இந்தியாவுக்கு வாங்க, தமிழ்நாட்டுல வந்து ட்ரவாங்கூர் சமஸ்தானம். அப்ப அந்த ட்ரவாங்கூர் சமஸ்தானம் இருக்கு, திருவிதாங்கூர் சமஸ்தானம், இந்த மாதிரி பெரிய பெரிய சமஸ்தானங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த சமஸ்தானங்கள்ல பாத்தீங்கன்னா பண்ணை ஆட்கள் வேலை செய்வாங்க. ஒரு சமஸ்தானத்துக்கு ஒரு 10 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கும். அப்ப அதை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? How are you going to maintain the land அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப பணியாட்களை நம்ம ஏற்படுத்துவோம். அப்ப அந்த பணியாட்கள் தனிப்பட்ட முறையில வந்து அவங்க கிட்ட தான் இருக்கும் அந்த பொசஷன் இருக்கும், பொசசிவ் ரைட். அந்த நிலத்தை அவங்க தானே பயிர் செய்யறாங்க. அப்ப அவங்க வந்து 145 வந்து ஏதாவது நிவாரணம் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா அவங்களே வந்து பணியாட்கள் வேலை செய்யறவங்க, லேபர்.
அண்டர் ஆர்டிகல் 23 நீங்க படிச்சீங்க, 24 படிக்கிறீங்க. 23ல என்ன வேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேஜர்னா என்ன அர்த்தம்? அதிக அளவு உழைப்பு வாங்கிக்குவாங்க, குறைஞ்ச அளவு கூலி கொடுக்குறது. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரலும் 12 மணி வரலும் வேலை வாங்கும். கூலி பொறுத்தவரை சொற்ப கூலி இருக்கும். 24ல என்ன சொல்றாங்க? 14 வயசு கீழே இருக்கிற குழந்தை வந்து எந்த ஒரு ஃபேக்டரியிலும் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப இது எல்லாவற்றையும் சீர்படுத்துறதுக்கு 8 மணி நேரம் வேலை வாய்ப்பை கொண்டு வந்தார் மேதை அம்பேத்கர். மினிமம் வேஜஸ் ஆக்ட் எல்லாம் அதில் தான் வந்தது. இந்த பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் ரிசர்வ் பேங்க் இந்தியா கொண்டு வராங்க, ஆர்பிஐ எல்லாம் வராங்க. ரைட், அது கான்ஸ்டிடியூஷன் படிக்கிறப்ப நம்ம தெளிவா பார்க்கணும். அப்ப பண்ணை பணியாட்கள் தனிப்பட்ட முறையில வந்து அவங்க உடைமை வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்க முடியுமா? நான் இத்தனை வருஷம் பயிர் செய்திருக்கேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. 145 போட முடியுமா? போட முடியாது. 1971 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 656, 1971 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 656. இப்போ 145 போடுறாங்கன்னா அந்த இடத்தினுடைய உரிமையும் கேட்க முடியாது. சரிங்க, 145 போடுறாங்க. ஒரு குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, ஒரு உரிமையில் நீதிமன்றத்தினுடைய ஒரு ஒரு கிரிமினல் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றாங்க. அது வந்து ஒரு சிவில் கோர்ட் வந்து கட்டுப்படுத்துவானா? கட்டுப்படுத்தாது. நான் ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. அது இன்டர்வியூல கேட்ட அத்தாரிட்டி தான் அது. ஏன்னா ஒரு சிவில் கோர்ட்டினுடைய உத்தரவு ஒரு கிரிமினல் கோர்ட்டை வந்து கட்டுப்படுத்துன்னு சொல்லியிருக்கேன். ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சிவில் கோர்ட் prevail over the criminal court. AIR 1960 Supreme Court page number 882 இன்றைய நாண்டலால், NANDALAL, நாண்டலால். அந்த வழக்கில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சிவில் கோர்ட்டினுடைய தீர்ப்பு வந்து கிரிமினல் கோர்ட்டை கட்டுப்படுத்தும். ஆனால் ஒரு கிரிமினல் கோர்ட்டினுடைய தீர்ப்பு சிவில் கோர்ட்டை கட்டுப்படுத்தாது. ஒரு குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உரிமையல் நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது. AIR 1960 ALL பேஜ் நம்பர் 573. ஆனா ஒரு சிவில் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கிரிமினல் கோர்ட்டை கட்டுப்படுத்தும். இது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வழக்கு தான், தீர்ப்பு தான். ரைட். அண்டர் செக்ஷன் 146, பவர் டு அட்டாச் சப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்பியூட் அண்ட் டு அப்பாயிண்ட் ரிசீவர். ஒரு தகராறுடைய ஒரு சொத்து இருக்கு, பிரச்சனைக்குரிய ஒரு சொத்து இருக்கு. அப்ப அந்த சொத்தை என்ன செய்யலாம்? ஜப்தி பண்ணலாம். ஜப்தி பண்ணி ஒரு ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணி அவர்கிட்ட நீங்க இதை மெயின்டைன் பண்ணுங்க, இந்த பிரச்சனை முடியும் வரை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மீன்ஸ் ப்ராஃபிட் நேம் நாம படிச்சிருப்போம். இன்டர் பிளீடர் சூட்டு 88 அதையும் நாம பார்த்திருப்போம். இந்த இன்டர் பிளீடர் சூட்டுனா என்னன்னு யாராவது சொல்ல முடியுங்களா சார்? நம்ம குரூப்ல இன்டர் பிளீடர் சூட்டு சிபிசில எந்த செக்ஷன்? இன்டர் பிளீடர் சூட்டுனா என்ன? இன்டர் பிளீடர் சூட்டுன்னு சொல்றோம். அப்ப எந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு சிபிசில? அதுல உள்ள விஷயம் என்ன? இது அப்படியே கான்ட்ராக்ட்ல எந்த இடத்துல பொருந்தும்? கான்ட்ராக்ட் ஆக்ட்ல. ஏன்னா ஒரு பார்சல் வந்திருக்கு, ஒரு பார்சலுக்கு 2 பேர் உரிமை கொண்டாடுறாங்க. அப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணலாம்? யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட என்ன பண்ணணும்? நாம ஷூரிட்டி எழுதி வாங்கிக்கணும். பிறகு வந்து இந்த பார்சல் எதிர்பார்ட்டிக்கு சொந்தமானதுன்னு தெரிய வந்தால் அந்த பார்சலுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நீங்க கொண்டு வந்து அப்படியே ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு கொடுப்பாங்க. அப்ப இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல எந்த இடத்துல இந்த நான் சொல்ற எடுத்துக்காட்டு இருக்கிறது? இன்டர் பிளீடர் சூட் எங்க இருக்கு? அதுக்கும் இப்ப நாம படிக்க போற சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 146க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னு சொன்னால் அண்டர் செக்ஷன் 145 படி அதுல சப்செக்ஷன் 1ல சொல்ல இருக்கிற அந்த ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டர் பாஸ் பண்ணப்பட்ட பிறகு எந்த நேரத்திலும் பிரச்சனை உடனடியா கவனத்துக்கு ஒரு பிரச்சனை வந்து இது ரொம்ப மோசமா எல்லை கடந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எடுத்துக்காட்டு பாபர் மசூதி பிரச்சனையாச்சு. அப்ப யார் கண்ட்ரோல்ல எடுத்துக்கினாங்க? உச்ச நீதிமன்றம் நேரடியாக மானிட்டர் பண்ணாங்க. அதனால இந்தியா முழுவதும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு பிறகு தீர்ப்பு கொடுத்தாங்க. நம்ம அந்த சித்திக் வழக்கு பார்த்துட்டோம், சுரேஷ் தாஸ். இப்போ 145 ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ணப்பட்ட பிறகு எந்த நேரத்துல வந்து பிரச்சனை மீண்டும் ஹெவியா இருக்குன்னு சொன்னா, அல்லது 145 வந்து பிரீச் பண்றாங்க. இந்த 145 படி அந்த நிலம் யார்கிட்ட இருந்தது, அல்லது அந்த நீர் சம்பந்தமானது யார் கண்ட்ரோல்ல இருந்து, யாருடைய பொசஷன்ல இருந்தது அப்படின்னு யாராலையும் கணிக்க முடியல. அப்ப என்ன செய்யலாம்? இவர் சொல்றாரு, இல்லைங்க 2 மாசம் முன்னாடி வரையும் அந்த நிலத்தை நான் தான் பயிர் செய்தேன், 2 மாசம் முன்பு வரை நான் அந்த ஏரியில இருந்து நான் தான் நீர்ப்பாசனம் செய்துட்டு இருந்தேன், நான் தான் பயன்படுத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. எதிர்பார்த்து சொல்றாரு, இல்லைங்க நான் தாங்க அந்த காலத்துல பயன்படுத்துறேன்னு சொல்றாரு. பிரச்சனை ஹெவியா போகுது.
2 தரப்புல இருந்து டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்றாங்க. இல்ல 2 தரப்புல இருந்து டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே ஃபைல் பண்ணல. அப்ப என்ன பண்ண முடியும்? விஓ அறிக்கை கேட்கறாங்க. விஓ அறிக்கையும் வந்து முரண்பாடா இருக்குது. பொதுமக்களினுடைய வாக்குமூலமும் முரண்பாடா இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப அந்த சொத்து ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த சொத்துக்கு யார் உண்மையான உடைமையாளர் என்பதை பொறுத்து ஒரு நீதிமன்றம் தான் முடிவு செய்யும். அதுவரை இந்த சொத்தை நாங்க வந்து ஜப்தி பண்றோம். இது எங்க கண்ட்ரோல் இருக்கட்டும்னு சொன்னாங்க. எடுத்துக்காட்டு, தூத்துக்குடி சாத்தான்குளம் காவல் நிலையத்துல பென்னிக்ஸ் ஜெயராஜனுடைய லாக்அப் டெத் நடக்கும். மாண்புமிகு நீதியரசர் ஐயா பி.என். பிரகாஷ் அவங்க ஒரு உத்தரவு போட்டாங்க. இந்த பிரச்சனை முடியும் வரை இந்த காவல் நிலையம் வந்து அந்த சாத்தான்குளம் வட்டாட்சியருடைய கட்டுப்பாட்டுக்கு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உத்தரவு போட்டார். அதே போலதான் ஒரு நிலம் சம்பந்தமாகவோ அல்லது நீர் சம்பந்தமாக யார் உண்மையான உரிமையாளர்னு கண்டுபிடிக்க முடியல. நாட் ஃபவுண்ட். அப்ப என்ன செய்யலாம்? அந்த நிலம் சம்பந்தமா இருக்கா, ரைட், நிலத்தை நாங்க எங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ண போறோம். இது சம்பந்தமா நீங்க என்ன பண்ணுங்க, கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்ல போயிட்டு அங்க ஆர்டர் என்ன பாஸ் பண்றாங்களோ அந்த உத்தரவு வாங்கிட்டு வாங்க. யாருக்கு இந்த நிலம் சொந்தம்னு சொல்லி நீதிமன்றம் தீர்மானித்து யார் உத்தரவு பெறுகிறார்களோ அந்த கோர்ட் தீர்ப்பு வரும் வரை இந்த நிலத்தையோ அல்லது இந்த ஏரியையோ குளத்தையோ குட்டையோ நீர்வழியோ ஆதாரத்தையோ நாங்க எங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜப்தி பண்ணலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 146. 144ல 5 பேருக்கு மேல நடக்கக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. 145ல ஒரு நிலம் சம்பந்தமா அல்லது நீர் சம்பந்தமா பிரச்சனை வருது, அப்போ 145 போடுறாங்க. 146ல வந்து யார் தான் உண்மையான உரிமையாளர் கண்டுபிடிக்க முடியல, அப்ப அதை ஜப்தி பண்ணிக்கலாம். அது நிலமா இருக்கலாம் அல்லது நீரா இருக்கலாம். அப்ப ரெவன்யூ கண்ட்ரோலுக்கு வந்துடும். எப்படி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரெவன்யூ கண்ட்ரோலுக்கு வந்ததோ அதே போல இதுவும் ரெவன்யூ கண்ட்ரோல், வருவாய்த்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். ஏன்னா இதை விசாரிக்கிறவங்கள தாசில்தார், சப் கலெக்டர், கலெக்டர் தானே விசாரிக்கிறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வருவாய்த்துறையினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். இதுல ஒரு ப்ரொவிசர் சொல்றாங்க. அப்ப பிரச்சனைக்குள்ள ஒரு சொத்து இருக்குன்னு சொன்னா அது வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து பிரீச் பண்ணுது, ஒரு பீஸ்ஃபுல்லான சொசைட்டிக்கு வந்து ஒரு பிரேக்கை ஏற்படுத்துதுன்னு சொன்னா, மேற்படி இந்த ஜப்தி பண்ணப்பட்ட பிறகு 2 பேரும் சார் ரைட், உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம், அப்ப என்ன செய்யலாம், பிரச்சனை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஆயிட்டாங்கன்னா, இந்த தகராறுக்குரிய சொத்தை பொறுத்து அமைதி குலைவை உண்டாக்கக்கூடிய நிலை இனிமேல் இல்ல, பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து மனநிறைவு அடையும் பட்சத்தில் அப்ப அட்டாச் பண்ணி வச்சிருந்தாங்க பாரு, ரிசீவர் கண்ட்ரோல்ல இருக்குது பாரு, அந்த சொத்தை எந்த நேரத்தில் வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல அதை அட்டாச்மெண்ட் வச்சிருக்க கூடாது. இதான் அண்டர் செக்ஷன் 146 சப்செக்ஷன் 1 இதுல ப்ரொவிசோல சொல்றேன். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அந்த ஜப்தி பண்ணப்பட்ட சொத்து ஜப்தி பண்றாங்க, அந்த சொத்து தொடர்பா ஒரு உரிமை வழக்கு வந்து நீதிமன்றத்துல வந்து ஒரு ரிசீவர் இருக்காங்க. அப்ப சிவில் கோர்ட்டு ஒரு ரிசீவர் யாரையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணலை. அந்த சொத்தை கவனித்து வருவதற்காக யாராவது ஒரு நபரை ஏற்பாடு பண்ணலாம். கோர்ட் நினைக்கிறாங்க ரிசீவரே அப்பாயிண்ட் பண்ணாம இருக்கா, அந்த சொத்து அப்படியே இருந்துட்டு இருக்கு, யாராவது ஒரு ஆளை போட்டதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீதிமன்றம் நினைச்சாங்கன்னா, நீதிமன்றம் பொருத்தம் என நினைத்தால் ஒரு ரிசீவர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணலாம். அந்த ரிசீவர் வந்து நடுவரனுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டுத்தான் செயல்பட வேண்டும். அப்ப அந்த ரிசீவரை எப்படி அப்பாயிண்ட் பண்ண முடியும்? உரிமையில் நடைமுறை சட்டத்துல ரிசீவர் எப்படி அப்பாயிண்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்களோ, அவுட் டு அப்பாயிண்ட் தி ரிசீவர் அண்டர் தி கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908, அதன்படி தான் ஒரு ரிசீவரை வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும். இதைத்தான் சொல்றாங்க இந்த விஷயத்துல, ஒரு ரிசீவரை அப்பாயிண்ட் பண்றது அப்புறமேட்டு பார்க்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இதுல ஒரு ப்ரொவிசோ பற்றி சொல்றாங்க. ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சொத்து இருக்கா, அது தொடர்பாக ஒரு ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணும் பட்சத்துல நீதிமன்றம் எந்தெந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணும் பாத்தீங்கன்னா, அண்டர் செக்ஷன் 146 சப்செக்ஷன் 2 ப்ரொவிசோல கிளாஸ் ஏ. அப்ப ஒரு சிவில் டிஸ்பியூட் சம்பந்தமாக ஒரு சிவில் கோர்ட் ஒரு ரிசீவரை அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு சொன்னா அவர்கிட்ட அந்த சுவாதீனத்தை ஒப்படைக்கணும். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அது யாராவது நியமிச்சிருந்தா அவங்க கிட்டையும் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடணும். இதுல இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்து அல்லது பின் விளைவு ஏதாவது ஏற்படுத்துனா, நியாயமாக என்னென்ன உத்தரவு என்னென்ன பிறப்பிக்க வேண்டுமோ
அது எல்லாவற்றையும் அந்த நடுவர் ஒரு ஆர்டர்ஸை பாஸ் பண்ணலாம். இப்போ 146 பொறுத்தவரையில என்ன சொல்றாங்க, ஒரு ரிசீவர் அப்பாயின்மெண்ட் பற்றி சொல்றாங்க. பிறகு பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னா அந்த சொத்தை ரிலீஸ் பண்ண, அட்டாச் பண்ணப்பட்ட சொத்தை ரிலீஸ் பண்ண ப்ரொவிசர்ல சொல்றாங்க. ஆனா செக்ஷன் 146 சப்செக்ஷன் 1லயும் ப்ரொவிசர்னு சொல்லிட்டாங்க. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க ரிசீவர் அப்பாயின்மெண்ட்னா அப்ப கோர்ட் என்ன பண்ணலாம், ஒரு ரிசீவர் அப்பாயின்ட் பண்ணலாம். ரிசீவர் அப்பாயின்ட் பண்றது எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், சிவில் ப்ரொசீஜர் கோடு 1008 ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவர்கிட்ட அந்த உடைமையை வந்து ஒப்படைச்சணும்னு சொல்றாங்க. இதுக்கான நிறைய கேஸ் லாஸ் இருக்கு. ஒரு சில இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ் மட்டும் நான் சொல்லி. எசென்ஷியல் கண்டிஷன் ஃபார் அட்டாச்மெண்ட் 145 போட்டு நீங்க 146ல நீங்க வந்து ஒரு சொத்தை வந்து நீங்க அட்டாச் பண்றீங்கன்னு சொன்னா அதுக்கு எசென்ஷியல் கண்டிஷன் வேணும் இல்லைங்களா ஃபார் அட்டாச்மெண்ட். இந்த கேஸ் லாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, தி கண்டிஷன்ஸ் prescribed under section 146 subsection 1 for attaching property are ARE if the magistrate considers the case to be one of the emergence. Magistrate considers the case to be one of emergency இருக்கணும். If he is of opinion that none of the parties was in possession of the subject of dispute. Third point சொல்றாங்க, if he was unable to decide which of the parties was in possession of the subject of dispute. யார் பொசஷன்ல இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியல, அப்ப என்ன பண்ண முடியும்? இதுதான் எசென்ஷியல் கண்டிஷன்ஸ் ஃபார் அட்டாச்மெண்ட். இந்த 3 கண்டிஷனும் வந்து இருக்கணும். இருந்தால்தான் இந்த அட்டாச்மெண்ட்டுக்கான விஷயங்களை சொல்றாங்க இந்த வழக்குல. விபின் பிரகாஷ், VIPIN, விபின் பிரகாஷ் வெர்சஸ் சர்ஜா ராம், SURJA, விபின் VIPIN, விபின் பிரகாஷ் வெர்சஸ் சர்ஜான் ராம், 1979 கிரிமினல் லா ஜர்னல், விதின் பிராக்கெட்ல ராஜஸ்தான். விபின் பிரகாஷ் வெர்சஸ் சர்ஜா ராம், 1979 கிரிமினல் லா ஜர்னல், விதின் பிராக்கெட்ல ராஜஸ்தான், பேஜ் நம்பர் 171. இதே மாதிரி இன்னொரு கேஸும் கொடுத்திருக்காங்க. குல் ஃபதான் பிபி, BI, குல் ஃபதான் FATAN, KULFATAN, குல் ஃபதான் பிபி வெர்சஸ் அஃபான் ஷேக், AFUAN, அஃபான் ஷேக், SHEIKH, ஷேக். குல் ஃபதான் பிபி வெர்சஸ் அஃபான் ஷேக், 1979 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 92, வித்தின் பிராக்கெட்ல கல்கட்டா. 1979 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 92, வித்தின் பிராக்கெட்ல கல்கட்டா, CAL போட்டுங்க. சரிங்க, ஒரு அட்டாச்மெண்ட் போடுறாங்க. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, அதுக்கான கேஸ்லாஸ் ஏகப்பட்ட கேஸ்லாஸ் இருக்கு சார். ஒரே ஒரு கேஸ்லாஸ் சொல்றேன். அனில் பருய், BARUI, அனில் பாருய் வெர்சஸ் நாகேந்திர சந்திர பாருய், அனில் பாருய் வெர்சஸ் நாகேந்திர சந்திரா பாருய், அனில் பாருய் வெர்சஸ் நாகேந்திர சந்திரா பாருய், BARUI, பாருய். 1979 கல்கத்தா வீக்லி நோட்ஸ், பேஜ் நம்பர் 437. 1979 கல்கத்தா வீக்லி நோட்ஸ், பேஜ் நம்பர் 437. ஒரு அதிகார வரம்புக்கு உட்பட்ட ஒரு இடத்துல தான் அந்த உரிமையில் நீதிமன்றம் இருக்குதுன்னு சொன்னா அந்த நீதிமன்றத்தின் நடுவர் ஒரு கட்டளை வந்து அவருக்கு அனுப்பி வைக்கலாம். அதாவது ஆள்வரை அதிகாரம் உள்ள, அதாவது நில ஆள்வரை உட்பட்ட நீதிமன்றத்தை மட்டுமே குறிக்குமே தவிர மற்ற வகையில் நிதிநிலை ஆள்வரை பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷனை குறிக்காது. 145 போட்டுட்டாங்க. 145 சம்பந்தமாக ஒரு உத்தரவு அனுப்புறாங்க. அப்ப பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட்டுக்கு அனுப்பணுமா அல்லது லெக்ஸ் 4C என்று சொல்லக்கூடிய நிலவரை ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உள்ள கோர்ட்டுக்கு அனுப்பணுமா? இதான் கேள்வி. பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட்டுக்கு அனுப்பக்கூடாது, நிலவரை ஆள் அதிகார எல்லை உள்ள கோர்ட்டுக்கு தான் அனுப்பணும். இது 1959 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 912, அதுல சொன்ன வழக்கு. இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவு சம்பந்தம் அந்த உத்தரவை கோர்ட்டுக்கு அனுப்பணும். கோர்ட் எந்த கோர்ட்டுக்கு அனுப்பணும்? பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷனா அல்லது நில ஆள்வரை எல்லை உள்ளது லெக்ஸ் 4C ஜூரிஸ்டிக்ஷனா அப்படின்னு பாத்தீங்கன்னா நில ஆள்வரை அதிகாரம் உள்ள கோர்ட்டுக்கு தான் அனுப்பணும். பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட்டுக்கு அனுப்பக்கூடாது.
அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்சிபோர்ட்ல கேஸே ஃபைல் ஆகாது. 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சூட் மட்டும் தான் அங்க போட முடியும். சில பேர் ஜாயிண்ட் பொசிஷன்ல இருப்பாங்க. அதை அட்டாச் பண்ண சொல்லி உத்தரவு போட முடியுமானா உத்தரவு கிடையாது. ஏன்னா இன்னொரு நபர் இருக்காரு பாருங்க, அவரும் உடைமையில இருக்கிறார் இல்லையா? அப்ப உடைமையில யார் இருக்கிறாருன்னு சொல்லி நடுவர் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அந்த நேரத்துல வந்து அட்டாச்மெண்ட் போடலாம். இது பழைய கேஸ்லாம் 1936 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 367. அதே மாதிரி ஒரு தகராறு வந்து பெண்டிங்ல இருக்கு, பெண்டன்சியா இருக்கு. அப்போ ஒரு ரிசீவர் வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா சப்செக்ஷன் 1 கீழ வந்து அட்டாச் பண்றாங்க. 146ல சப்செக்ஷன் 1 படி அட்டாச் பண்றாங்க. அப்பதான் சப்செக்ஷன் 2 கீழ தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஒரு பிரச்சனை நிலுவையில் இருக்கிறது என்று சொன்னால் அப்பொழுது ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஆனால் 146 சப்செக்ஷன் 2 படி தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். இதுவும் பழைய வழக்கு தான். 1933 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 917 917. ஒரு டிஸ்பியூட் வந்து பெண்டிங்ல இருக்குதுன்னு சொன்னா அப்பொழுது வந்து ஒரு ரிசீவர் வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஆனால் அண்டர் செக்ஷன் 146 சப்செக்ஷன் 2 படி தான் ஒரு ரிசீவர் வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும். இது 1933 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 917. ஒருத்தர் வந்து ரிசீவரை அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பிறகு அவர் போயிட்டு என்ன பண்றாரு, அந்த நிலத்தை கையகப்படுத்தி அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வராரு. கொண்டு வந்த பிறகு அவர் வந்து யாருக்காவது வந்து குத்தகை விட்டிருக்காருன்னு சொன்னா அந்த குத்தகையை இப்ப என்ன பண்ணலாம், லீஸ் வந்து கேன்சல் பண்ணிடலாம். இதுவும் பழைய வழக்கு தான். இது 1932 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 164. சில ரிசீவர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் ரிசீவர் கிட்ட ஒப்படைக்கும். ஆனா ரிசீவர் என்ன பண்றாரு, அதை குத்தகை அப்படி விட்டா கோர்ட் என்ன பண்ணும், அந்த லீஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. 1932 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 164. பாகம் பிரிக்கப்படாத ஒரு சொத்து இருக்கு. அப்ப அதுக்கு வந்து அட்டாச்மெண்ட் ஆர்டர் போட முடியுமா? முடியாது. இதுவும் பழைய கேஸ்ல தான். 1941 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 703. இது 1948ல வந்த ஒரு வழக்கு சார். 1948 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 18. 1948 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 18. இதுல சொல்றாங்க, இந்த 146 படி ஒரு சொத்தை நீங்க வந்து ஜப்தி பண்றீங்க. அந்த சொத்து தொடர்பா ஒரு குற்றவியல் நீதிமன்றம் சிவில் கோர்ட்டினுடைய டைரக்ஷனுக்கு கட்டுப்பட்டதானா? கட்டுப்பட்டதுதான். இதுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது உத்தரவு என்ன, உத்தரவு தேவையில்லை. அப்ப சிவில் கோர்ட்டுக்கு தான் சார் பவரே அதிகம். 1948 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 18. அண்டர் செக்ஷன் 147 நிலம் அல்லது நீரை புழங்கும் உரிமை பற்றி ஏற்படும் தகராறு. dispute concerning right of use of land or water. புழக்கத்தில் இருக்கணும், அதாவது பயன்பாட்டில் இருக்க வேண்டும், பயன்படுத்தப்பட வேண்டும். அப்போ ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அவருடைய ஆள்வரை அதிகார வரம்பு இருக்கு. அப்ப நிலம் அல்லது நீர் இருப்பதாக சொல்றாங்க. அப்ப அதை வந்து யார் பயன்படுத்துறாங்க, அந்த பயன்படுத்தக்கூடிய உரிமை இருக்கு. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் வேற யாராவது அதுல உரிமை கொண்டாடுறாங்களா இல்லையா அதையும் பார்க்கணும். இப்ப வேற யாராவது உரிமை கொண்டாடும் பட்சத்தில் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த நிலத்தை யார் பயன்படுத்துறாங்க, அந்த நீரை யார் பயன்படுத்துறாங்க, அது தெரிய வேண்டும் இல்லைங்களா? இப்போ 147 பொறுத்தவரை ஒரு dispute concerning right of use land or water. அப்ப நிலம் அது நீர் அப்படின்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 145 சப்செக்ஷன் 2ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயங்கள்லாம் இதுல பொருந்தும். ஒரு தகராறு இருக்கு, இந்த நிலத்தை பயன்படுத்துறதுல ஒரு தகராறு அல்லது நீரை பயன்படுத்துற ஒரு தகராறு. இதை யார் பயன்படுத்துறாங்க, யார் புழங்குகிறார்கள்? அப்ப அந்த தகவல் பேர்ல வந்து அந்த அலுவலனுடைய அறிக்கை வேணும். சார் இந்த நிலத்தை இவங்க தான் வந்து பயன்படுத்தின்னு இருக்காங்க, இவங்க தான் புழங்கின்னு இருக்கிறாங்க, இந்த நீரை இவங்க தான் புழங்குறாங்க, அதாவது இந்த நீரை இவர்கள் தான் பயன்படுத்தி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து நடுவருக்கு கொடுத்தா அந்த நடுவர் என்ன பண்ணும், அது சம்பந்தமா அந்த தகராறுல ஏதாவது பிரச்சனை இருக்கு, சம்பந்தப்பட்ட தரப்பினர் 2 பேரும் கூப்பிட்டு நேரடியாகவோ அல்லது ஒரு வக்கீல் மூலமாகவோ ஒரு குறிப்பிட்ட தேதியில நீங்க ஆஜராகணும். யார்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ உங்க தரப்பு ஆவணங்கள் அதையெல்லாம் கொண்டு வந்து நீங்க இந்த தேதியில் நீங்க ஆஜராகணும்னு சொல்லி ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தரவு பிறப்பித்தல் தான் 147.
இதை யார் பயன்படுத்துறீங்க, அதுக்கு என்ன நீங்க பயன்படுத்தி வருவதற்கான ஆதாரங்கள் என்னென்ன இருக்குதோ அந்த ஆதாரங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஒப்படைங்க, இந்த தேதியில விசாரணை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமா ஒரு ஆர்டர் போடு இஷ்யூ பண்றோம். இதான் அண்டர் செக்ஷன் 147 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வழக்குகளையும் வழக்குரைகளையும் பார்வையிட்டு தரப்பினர்கள் கேட்டு 2 பார்ட்டியும் கேட்கறாங்க, அவங்கவுங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பெருஸ் பண்றாங்க. அவங்க தரப்பு சாட்சிகள் எவிடன்ஸ் இருந்தா அதையும் பாக்குறாங்க. இதை எல்லாவற்றையும் ஆராய்ந்து இதுக்கு நியாயமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப யாருக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி கூடுமான வரை ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணியாகும், பெருஸ் பண்ணியாகும். அந்த விசாரணை மீது 145A கண்டிப்பா பொருந்தும், கண்டிப்பா அப்ளிகபிள் ஆகும். இதான் சப்செக்ஷன் 2ல சொல்றேன். இப்போ 145 பொருந்துமானா கண்டிப்பா 147 அண்டர் செக்ஷன் 147 சப்செக்ஷன் 2க்கு வந்து 145 வந்து பொருந்தும்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, அப்ப அந்த அது மாதிரி உரிமை ஏதாவது இருக்குதா இல்லையா, அந்த நடுவருக்கு அந்த உரிமை இருக்குதுன்னு தோன்றுமானால், if the magistrate satisfies that, அப்ப who is having the possessive right, இதையெல்லாம் பார்க்கிறான்னு சொன்னா எந்த சந்தர்ப்பத்துல அதுல உரிமை கொண்டாடுதல்ல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் 1 by 1 நம்ம களைய வேண்டும், தீர்வு காண வேண்டும். அப்ப இதுக்கான விஷயங்கள் பாத்தீங்கன்னா இதுல ப்ரொவிசர் சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 147 சப்செக்ஷன் 3ல ஒரு ப்ரொவிசர் சொல்றாங்க, 3 மாசங்களுக்குள் ஒரு காவல் அறிக்கை அனுப்புறாங்க, போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்ப விசாரணை தொடங்குவதற்கு கொண்டு செல்லும் பிற தகவல்களோ அல்லது சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த ரிப்போர்ட் கிடைச்ச அதற்கு முன்னாடி 3 மாசங்களுக்குள்ளாக report after receiving the report from the police officer within 3 monthsல என்ன பண்ணும், அதனுடைய உரிமை யாரு கொண்டாடி வர்றாங்களோ, யாருக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்றாங்களோ அந்த உரிமை சம்பந்தப்பட்ட எந்தெந்த பருவங்கள்ல எந்தெந்த சமயங்கள்ல யார் யாருக்கு எப்படி உரிமை வந்தது, அப்ப கடைசி பருவத்துல யார் இருக்காங்க, அந்த சமயத்துல வந்து கடைசி சமயத்துல வந்து யார் என்ன உரிமை அதில் கொண்டாடி இருக்காங்க, நிலம் சம்பந்தமாகவோ அல்லது நீர் சம்பந்தமாகவோ. அந்த பருவம் என்பது எதற்காகனா, சில நேரங்கள்ல மானாவாரி பயிர் மகசூல் பண்ணுவாங்க, பருவமழையை நம்பிதான் விவசாயம் பண்ணுவாங்க. திணை விதைப்பது, இதெல்லாம் கம்பு விதைப்பது, இதெல்லாம் மானாவாரி மகசூல்ல வரும். ஒவ்வொரு பருவத்துக்கு ஆடி பட்டம் தேடி பார்த்து விதை விதைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான். ஏன்னா அதுக்கு நீங்க அக்ரி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும். 10th வந்து இது கொடுத்துருப்பாங்க சயின்ஸ்ல, இந்தந்த டிகிரி வெப்பநிலை இருக்கும் பட்சத்துல இந்தந்த பயிர்கள்லாம் விளையும், இந்தந்த சீசன்ல தான் இந்த பயிர் வந்து விளைவிக்கணும், இந்தந்த சீசன்ல தான் இங்க இருந்து தண்ணி வந்து நம்ம பயன்படுத்திக்கணும், இந்தந்த சீசன்ல தான் இந்த கால்வாயில தண்ணி வரும், இந்த ஏரியில தண்ணி இருக்கும், இந்த கிணற்றுல தண்ணி இருக்கும், இந்த நிலத்தின் வழியா தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமயம், குறிப்பிட்ட பருவம், இது போன்ற நேரங்கள்ல தான் நாம இதை பயன்படுத்த முடியும். அப்ப 3 மாசத்துல இது எல்லாத்தையும் விசாரிச்சு முடிக்கணும். இந்த விசாரணை நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா இது பற்றி எல்லாமே என்ன பண்ண நடுவருக்கு அனுப்பி வைக்கணும். அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கோ அந்த காரணங்களை எல்லாவற்றையும் நம்ம குறிச்சிக்கணும். இப்போ பொது தெருவில் வந்து தரப்பினரும் ஒரு பிரச்சனை பண்றாங்க, இந்த தெரு வழியா நாங்க போறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி. அப்ப பொது தெருக்களில் வந்து ஒரு 2 பார்ட்டி வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு சொன்னா இது சம்பந்தமா இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நடுவருக்கு அதிகாரம் இருக்கான்னா அதிகாரம் கிடையாது. இப்ப கடல்ல மீன் பிடிக்கிற உரிமை இருக்கு, அது சட்டப்படியானதா, இது தொடர்பா ஏதாவது தனிப்பட்ட உரிமை யாராவது வந்து பெற முடியுமானா முடியாது, அது பொதுவானது கடல். இப்ப உரிமையில் நீதிமன்றம் வந்து ஒரு இன்ஜங்ஷன் வந்து கொடுக்குறாங்க, இந்த பிரிவுக்கு பொருந்துமா இன்ஜங்ஷன் பொருந்தாது. ஒரு பூசாரி ஒரு வழிபாடு பண்றாரு, அந்த வழிபாடு சம்பந்தமாக ஒரு தகராறு இருக்கு, அப்ப இந்த பிரிவுக்கு பொருந்துமா 146க்குன்னா 146க்கு இந்த பூசாரி விஷயம் வந்து பொருந்தும். ஒருத்தர் வந்து ஒரு அணையை கட்டி இருக்காரு, ஆனா வழக்குல வந்து அவர் ஒரு தரப்பினராகவே இல்லை, அவரை சேர்க்கவே இல்லை.
அப்ப அந்த அணையை வந்து அகற்றுவதற்கு ஏதாவது உத்தரவு போட முடியுமானா போட முடியாது. ஒரு கால்வாய் இருக்கு, கால்வாய் இருந்து இடிச்சிட்டாங்க, இது சம்பந்தமான பிரச்சனை வந்து போச்சு. 146, 145, 144 145 வருது, 146 எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ 147 படி அந்த நடுவர் வந்து அந்த வழக்கை விசாரிக்க முடியுமா? விசாரிக்க முடியும். அவர் என்ன சொல்லலாம்? கால்வாய் ஏற்கனவே அழிச்சிருக்கீங்க இல்லையா, அது மீண்டும் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணும். இதுதான் 147. இந்த 147ல வந்து 145க்கும் 147க்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் அந்த வழக்கு புவனேஸ்வரி கோஸ்வாமி வெர்சஸ் காளிராம் பர்மா. புவனேஸ்வரி கோஸ்வாமி GOSWAMI வெர்சஸ் காளிராம் பர்மான் BURMAN. புவனேஸ்வரி கோஸ்வாமி வெர்சஸ் காளிராம் பர்மா 1960 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 794. புவனேஸ்வரி கோஸ்வாமி வெர்சஸ் காளிராம் பர்மான் MAN BURMAN பர்மான் 1960 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 794. ஒரு மேஜிஸ்ட்ரேட்டினுடைய பவரை பற்றி சொல்றாங்க. A magistrate is authorized distinction between section 145 and 147. இத சொன்ன வழக்கு புவனேஸ்வரி கோஸ்வாமி வெர்சஸ் காளிராம் பர்மான். புவனேஸ்வரி கோஸ்வாமி வெர்சஸ் காளிராம் பர்மான் 1960 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 794. புவனேஸ்வரி கோஸ்வாமி வெர்சஸ் காளிராம் பர்மான் 1960 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 794. புவனேஸ்வரி கோஸ்வாமி வெர்சஸ் காளிராம் பர்மான் 1960 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 794. அதே போல பவர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட்டை பொறுத்தவரை ரகுநாத் சாம்ராவ் வெர்சஸ் யாதவ் சாம்பாஜி ஹர்டிகர். யாதவ் சாம்பாஜி ஹர்டிகர். யாதவ் சாம்பாஜி ஹர்டிகர் HARTAKER ஹர்டிகர். 1959 criminal law journal 1959 criminal law journal page number 878. Raghunath Shyam Rao